நடுவர் அவர்களே, இந்த தமிழ் புத்தாண்டுக்கும் ஆங்கில புத்தாண்டுக்கும் என்ன வித்தியாசம்? குளிச்சுட்டு கால்ல விழுந்து கும்பிட்டா அது தமிழ் புத்தாண்டு, குடிச்சிட்டு கால்வாயில விழுந்து கும்பிட்டா அதான் ஆங்கில புத்தாண்டு. இதை நான் ஒருத்தன் சொன்னேன், ஏன் காலில் விழுந்துட்டேன். இதை 3 வருஷமா அதை நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கீங்க சார். அப்படின்னு தயவுசெய்து நிறுத்துங்க சார். ஏன்ட்ட சொல்லி நடுவுல உட்கார்ந்து இருக்கக்கூடிய நீங்க நடுவர் என்ன சாதாரண நடுவரா? ஓஹோ, தலைப்ப ஒட்டியே உங்களை வாழ்த்துறேன் சார். 60 வயது அனுபவமும் 20 வயது இளமையும் கம்பீரமும் கொண்ட நடுவர் மதுரை முத்து அவர்களே, தயவு செய்து நட்பை மட்டும் ஒரு காலம் நீங்க குத்தம் சொல்லாதீங்க. ஏன் தெரியுமா? இங்க இருக்கக்கூடிய அத்துணை பேரும் 60 வயது, அத்துணை பேரும் 20 வயது நட்பை கடந்துதான் வந்திருப்பீர்கள். ஏன் நட்பு அதிகமா இருக்குது? அழுததெல்லாம் நினைச்சு பார்த்தா சிரிப்பு வரும், அது காதல். சிரிச்சதெல்லாம் நினைச்சு பார்த்தா அழுக வரும், அதுதாங்க உண்மையான நட்பு. அன்பு மரணம் உடைத்தாயின் இல் வாழ்க்கை பண்பும் பயனும் அதுனா அது அந்த காலம். செல்லும் நெட்டும் உடைத்தாயின் இல் வாழ்க்கை பண்பும் பயனும் அதுனா அது இந்த காலம். அவ்வளவுதான். நடுவர் அவர்களே, இந்த தமிழ் புத்தாண்டுக்கும் ஆங்கில புத்தாண்டுக்கும் என்ன வித்தியாசம்? குளிச்சுட்டு கால்ல விழுந்து கும்பிட்டா அது தமிழ் புத்தாண்டு, குடிச்சிட்டு கால்வாயில விழுந்து கும்பிட்டா அதான் ஆங்கில புத்தாண்டு. அவ்வளவுதான் சார். இதை நான் ஒருத்தன் சொன்னேன், ஏன் காலில் விழுந்துட்டேன். இதை 3 வருஷமா அதை நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கீங்க சார். அப்படின்னு தயவுசெய்து நிறுத்துங்க சார். ஏன்ட்ட சொல்லிட்டேன் சார். மனிதனுக்கு முழுமையான மகிழ்ச்சி 60 20 அவ்வளவுதான கேள்வி. அவ்வளவு. அருண் இவள் நேரம் வந்து இந்த முழு பூசணிக்காவ சோத்துல போட்டு மறைப்பாங்கல்ல, அதே மாதிரி மறைச்சிட்டு போய் உட்கார்ந்து இருக்கிறாப்ல. 60 வயது அனுபவம் நாங்க ஒத்துக்கிடுறோம், நாங்க இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனா உண்மையான மகிழ்ச்சி எங்க இருக்கிறதா வசந்த் டிவில தலைப்பு கேட்டிருக்கிறாங்க. அது முழுக்க முழுக்க 20 தான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க பேச வந்திருக்கோம். அவ்வளவுதான். நடுவர் அவர்களே, நீங்க என்ன சாதாரண நடுவரா? நடுவுல உட்கார்ந்து இருக்கக்கூடிய நீங்க நடுவர் என்ன சாதாரண நடுவரா? ஓஹோ, தலைப்ப ஒட்டியே உங்களை வாழ்த்துறேன் சார். 60 வயது அனுபவமும் 20 வயது இளமையும் கம்பீரமும் கொண்ட நடுவர் மதுரை முத்து அவர்களே, அவங்களுக்கு 300 ரூபாய் சேர்த்து கொடுங்க. உங்க 300 பிடிச்சிட்டு அவங்ககிட்ட 300 கொடுங்க. வெறும் 300 தானா? வந்து நின்னுட்டு வந்து அருண் சொன்னாப்ல, இன்னைக்கு நட்பு சரியா இருக்குதா? இன்னைக்கு காலையில இருந்து சொன்ன செல்ல தடவை எந்திக்கிறாங்க. தயவு செய்து நட்பை மட்டும் ஒரு காலம் நீங்க குத்தம் சொல்லாதீங்க. ஏன் தெரியுமா? இங்க இருக்கக்கூடிய அத்துணை பேரும் 60 வயது, அத்துணை பேரும் 20 வயது நட்பை கடந்துதான் வந்திருப்பீர்கள். இந்த நட்புக்கும் காதலுக்கும் என்ன வித்தியாசம்? போற இடங்கள்லாம் நான் கேட்பேன். கல்லூரி நிகழ்ச்சிக்கு போனாலும் நட்பு பெருசா காதல் பெருசான்னு கேட்கும் போது அத்துணை ஓட்டும் நட்புக்கு தான் வரும். ஏன் நட்பு அதிகமா இருக்குது? அழுததெல்லாம் நினைச்சு பார்த்தா சிரிப்பு வரும், அது காதல். சிரிச்சதெல்லாம் நினைச்சு பார்த்தா அழுக வரும், அதுதாங்க உண்மையான நட்பு. அந்த நட்பு நீங்க எப்படி சொல்லிடலாம்? காலையில இருந்துச்சு உடனே செல்லுல தேய்க்கிறோம். எங்க அன்பு மரணம் உடைத்தாயின் இல் வாழ்க்கை பண்பும் பயனும் அதுனா அது அந்த காலம். செல்லும் நெட்டும் உடைத்தாயின் இல் வாழ்க்கை பண்பும் பயனும் அதுனா அது இந்த காலம். அவ்வளவுதான். எங்க நான் ஒரு பழமொழி சொல்றேன், நீ ஒரு பழமொழி சொல்றான்னு ஒரு சின்ன பையன் வாண்டு சார் ஆரம்பிச்சேன். அவன் என்ன சொன்னான் தெரியுமா? நீங்க வேணா பழமொழி சொல்லுங்க, நான் செல்போனை வச்சே பழமொழி சொல்றான். எப்படிடா செல்போனை வச்சு மேட்ச் பண்ணுவேன்? நானும் ஆரம்பிச்சேன். காற்றுள்ள போதே தூற்றிக்கொள். அவன் சொல்றான், பேலன்ஸ் இருக்கும் போதே பேசிக்கொள். டேய் இளம் கன்று பயம் அறியாதுடா. அவன் சொல்றான், புது பேட்டரி சார்ஜ் இறங்காது காங்க. டே 6லும் சாவு 100லும் சாவு அப்படிங்க. 6 ரூபாய்க்கு ரீசார்ஜ் 100 ரூபாய்க்கு ரீசார்ஜ்ங்கிறான். டேய் வெட்டு 1 துண்டு 2டா அப்படிங்கிற. செல்போன் 1 பட் சிம் 2 கார் 2ங்கிறான் அப்படிங்கிறான். அந்த ஷார்ப் எங்க இருக்கு அப்படிங்கிறது அதுதாங்க ஒரு ஜாலியான ஒரு வயசு. 60 வயசுல நீங்க என்ன பண்ணுவீங்க? சாதி 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 சாதிக்காக வாழ்வீர்கள். ஆனால் சாதிப்பதற்காக வாழ்வதுதான் 20 வயசு என்று சொல்றோம். சாதி என்று சொன்னால் சாவடி, மதம் என்று சொன்னால் மரண அடி, நட்பு என்று சொன்னால் கட்டிப்பிடிக்கிறது தாங்க 20 வயசுங்க. எந்த இதுவுமே பார்க்காம ஒரே டிஃபன் பாக்ஸ்ல கையை விட்டு சாப்பாடு எடுத்து மாறி மாறி ஊட்டி விடக்கூடிய ஒரு அருமையான பொக்கிஷம் வந்து 20 வயசு கிடைச்சக்கூடிய பொக்கிஷம்ங்க. இல்லைன்னு சொல்ல முடியுமா சார்? ஊட்டி மட்டும் விடுறான், கொடைக்கானல் விடுறான், குற்றாலம் விடுறான். ஆனா இதே பாயிண்ட் தான் நானும் சொன்னேன். யாரு கை தட்டினீங்க? என்ன சார்? லேடி சொன்னா கை தட்டுறீங்க. நானும் அருணும் அனாதியா உட்காந்து கிடக்குங்க. ஒரு ஆளுங்க போங்கப்பா அங்கிட்டு போய் பேசுங்க அப்படின்னு. புத்தர் அவர்கள் கிட்ட கேட்டாங்க, நம்ம தலைப்போட கரெக்டா பொருந்தும், முழுமையான மகிழ்ச்சி எதில் இருக்கிறது? புத்தர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? முதல் மகிழ்ச்சி. இவங்க எல்லாம் கருணை இல்லம் நடத்துறாங்க, ஒரு பெரிய கைத்தறல் கொடுங்க. அந்த நல்ல உள்ளத்துக்காகவே ஒரு பெரிய பாராட்டுக்கள். முதல் மகிழ்ச்சி என்ன தெரியுமா? புத்தர் சொன்ன வார்த்தை உடல். மனுஷனுக்கு உடல் நோய் இல்லாம இருக்கணும், அதுதான் முதல் மகிழ்ச்சி. 2வது மகிழ்ச்சி மனம். மனம் மகிழ்ச்சியா இருக்கணும். 3வது மட்டும்தாங்க அவன் பிற வெளி உலகத்தையே நேசிப்பான் அப்படின்ட்டு சொன்னா
அந்த உடல் மகிழ்ச்சியாக இருப்பது. முண்டாசு கவிஞன் பாரதி சொன்னா இந்த உடல் எப்படி இருக்கணும் தெரியுமா? விசையொரு பந்தினை போல் உள்ளம் வேண்டியபடி உடல் கேட்டேன்னா. இந்த செவுத்துல ஒரு பால் அடிச்சு வீசுங்களா, அது ஃபோர்ஸா திரும்ப மீண்டும் வரும். அந்த மாதிரி உடல் இருக்கணுமா? அந்த உடல் யாருக்கு இருக்குன்னா 60 வயது இருக்கிறதா, 20 வயது இருக்கிறதா? அதுதான் இளைஞர்களே என்னிடம் வாருங்கள், சுவாமி விவேகானந்தர் சொன்னார் அப்படின்ட்டு சொன்னா. நடுவர் அவர்களே, 20 வயசுல ஒரு ரூமுக்குள்ள என்னெல்லாம் இருக்கும் சார்? 20 வயசுல ரூம் வந்து புத்தகங்கள் இருக்க வாய்ப்பு இருக்கு. அது வாய்ப்பு தான் இருக்கு. வாய்ப்பு தான் இருக்கு. உடைகள் இருக்கும். உடைகள் இருக்கும். பெர்ஃப்யூம் இருக்கும். மணக்க மணக்க சென்ட் பாட்டல், பவுடரு, லிப்ஸ்டிக். இப்ப நான் போட்டிருக்க லிப்ஸ்டிக்லாம் என்ன ரேட்டுன்னு கேட்கிறீங்க? ஜஸ்ட் 8500. போதும் உங்க வீட்டுக்கார நடத்திருக்க வர்றதுக்கு. ஏன்னா பாவம் அவரே ஒரு பெண்ட்டை வச்சுட்டு ஒரு வருஷமா ஓட்டிக்கிட்டு இருக்காரு. அவ்வளவுதான். ஆனா 60 வயசு ஒரு ரூமுக்குள்ள போய் பாருங்களேன். உள்ள ரூமுக்குள்ள போகும்போதே இந்த விக்ஸ் தைலம் வாட. அக்கா சிரிக்கிறாங்க. கரெக்டா இப்பதாண்டி நம்ம பாயிண்ட்டுக்கு வந்திருக்கா. அப்ப யோசிச்சு பாருங்க, மூட்டு வலி தைலம். எங்க அம்மா கிட்ட வரும்பொழுது, அம்மா இன்னைக்கு தலைப்பு இதுதான் வசந்த் டிவி பல்லடத்துல அப்படின்னு நான் சொன்னேன். முழுமையான மகிழ்ச்சி 20ல அவங்க சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? மனசார ஓப்பன் ஹார்ட்டா சொன்னாங்க, எங்கம்மா வயசு மகிழ்ச்சி 60 வயசுல முட்டு ஒரு வலிக்குமா, இந்த பல்லு டாக்டர் என்ன கூட்டிட்டு போறியா, முடி புறம் உதிர்துமா, பின்னாடி முதுகு பிடிச்சிருக்குமா அப்படின்னு ஒரு லிஸ்டே அடுக்குறாங்க அப்படின்ட்டு சொன்னா. கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் 20 வயசுல எப்படி இருக்கணும், 30 வயசுல எப்படி இருக்கணும், 40 வயசுல எப்படி இருக்கணும்னு ஒரு அட்டவணை போட்டிருப்பாரு சார். 20 வயசுல நல்லா கேட்டுக்கோங்க.